ஒரு அருமையான சங்கீதத்தை, எனக்கு ரொம்ப பிடித்தமானது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அது அற்புதமான தேவனுடைய வார்த்தை. 23வது சங்கீதம் நினைவிருக்கிறதா? நிறைய பேர் மனப்பாடமாக படிச்சிருப்பீங்க. பைபிளில் இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் கூட பலர் உண்டு. அது மட்டும் இல்லை, அது இருக்குது, 66 புத்தகங்கள் இருக்குது. இந்த 150 சங்கீதத்திலே இது ஒரு சங்கீதம்தான். ஆனாலும் அந்த சங்கீதத்தை நாம் நமது அனுபவமாக்கும்போது அற்புதமான காரியங்கள் நமது வாழ்க்கையிலே நடக்கும். எப்படி தொடங்குகிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அதனால் நான் தாழ்ச்சி அடையேன், குறைவே இல்லாமல் இருப்பேன். சிறுமி ஒருத்தி ஆங்கிலத்தில் இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு கூட்டத்திற்கு முன்னால், தன்னுடைய சர்ச்சில் எல்லோரும் பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அது முன்னால் போய் நின்று ஆரம்பித்தா, தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அதுக்குள்ளே எல்லாம் மறந்து போச்சு. முதல் தடவை இல்லையா போராட்டம். சரி, 2வது தடவை ஆரம்பிச்சிருவோன்னு, தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வரல, ஒன்றும் தலையை சொரிஞ்சு பார்த்தா, கண்ணை உருட்டி பார்த்தா ஒன்றும் முடியலை. 3வது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஒன்றும் நடக்கலை. உடனே பார்த்தா சரி இதோடு முடிச்சிருவோம், கடையை மூடிடலான்னு நினச்சி, தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், வாட் மோர் டு ஐ வாண்ட். என்ன அருமையான டிரான்ஸ்லேஷன் அது இல்லையா? இதற்கு மேலே எனக்கு என்ன வேண்டும்? அது பைபிளில் அப்படி இல்லை, ஆனால் அதுதானே அர்த்தம். நான் தாழ்ச்சி அடையேன், குறைவில்லாமல் இருப்பேன். ஏன்? என்னுடைய மேய்ப்பர் அவர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கோயிலில் ஆராதனை முடிச்சுட்டு அந்த மண்டபத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அதுக்கு முன்னால் உள்ள அந்த மைதானத்தில் நிறைய ஆடுகளை கொண்டு வந்து மேய்ப்பர்கள் அடக்கி விட்டு எங்கள் அப்பா கூட பேசுவாங்க. அவர்கள் பல காரியங்களை குறித்து பேசுவார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்பதற்கு. அதில் என்ன தெரியுமா முக்கியமான காரியம்? அவங்க கண்ணெல்லாம் அந்த ஆடுகள் மேலே இருக்கும். பாதுகாப்பார்கள், எந்த விரோதியும் வந்து அழித்து விடாதபடி. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், போஷிக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆம், தேவையான ஆறுதலை தருகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் வாழ்க்கையில் பயமே இல்லைங்க. மரணம் வந்தாலும் பரவாயில்லை, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மேய்ப்பன் என்ன வைத்திருப்பானோ அதே விதமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆம், இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எந்த விதத்திலும் நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்படி தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அதனுடைய பலன் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? என் ஆடுகள் நான் சொல்கிறதை கேட்கும் அப்படின்னு சொல்லி. ஆம், ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பரானால், நாம் அவருடைய ஆடுகளானால் அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போ தான் இந்த சங்கீதம் நமது வாழ்க்கையிலே நல்ல பலனை தரும், சந்தேகமே இல்லை. சரிதானா? சுருக்கமாக தான் நான் பேசுகிறேன். ஆனால் நான் பேசும் வார்த்தைகளை கேட்ட நீங்கள் அதற்கென்று ஆண்டவருக்கு நன்றி கூறி உங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய அற்புதமான மேய்ப்பர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர். உமது கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கவிருக்கும் எல்லா சம்பவங்களையும் இது கரத்தின் ஆளுகைக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை முதன்பின் கரங்களிலே படைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.